ஹாய் காய்ஸ், இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு ஊட்டி போயிருந்தோம். அப்போ நடந்த ஒரு உண்மையான கதை. நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு தூங்கலான்னு போயிட்டோம். எனக்கு ஒரு ஆஃபீஸ் கால் இருந்ததுனால சரி பேசலாமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். சுத்தமாக டவர் இல்லைங்க. சரி மாடிக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். அங்கே ஒரு 2 பொண்ணுங்க துணி துவைச்சிட்ருந்தாங்க. தூரத்தில் ஒருத்தன் அவங்கள நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சது, அவன் அவங்கள மட்டும் பார்க்கல, அவங்க அழகை ரசிச்சிட்ருந்தான்னு. 2 பொண்ணுங்க துணி துவைச்சிட்ருந்தாங்கன்னு சொன்னால, அதில் ஒரு பொண்ணு துணி துவைச்சி முடிச்சுட்டு கீழே போயிட்டா. இன்னொருத்தி மட்டும் துணி துவைச்சிக்கிட்டே இருந்தாள். தூரத்தில் இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்ததை இவளும் பார்த்துட்டா. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனும் பக்கத்தில் வந்தான். என்ன இந்த நேரத்தில் தனியாக துணி துவைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்டான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு அவனோட ஒரு கையை எடுத்து அவளோட கன்னத்தில் வச்சுட்டான். அவளும் இன்னொரு கையை எடுத்து அவளோட இடுப்பில் வச்சுக்கிட்டா. அவங்க 2 பேரும் பண்ணினதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. திடீர்னு ஒரு சத்தம். கீழே போன அந்த பொண்ணு மேலே வந்துட்டா. அவன் அந்த பையன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த பொண்ணு மேலே வந்து பேசிட்டு கீழே போனதும் அவன் திரும்ப அந்த பொண்ணு கீழே போனதும் மறுபடியும் வந்துட்டான். வந்து அப்படியே அவளோட மேலே இருக்கிறத அப்படியே கசக்கி அவள் உதட்டில் அப்படியே முத்தம் கொடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். அதை பார்த்ததும் எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஆர்வமும் அதிகமாகிடுச்சு. இவளும் டக்குன்னு அவனோட சட்டையை கழட்ட ஆரம்பிச்சிட்டா. அவனும் ஆசையை அடக்க முடியாமல் அவளோட நைட்டியை கழட்டிட்டான். இப்போ 2 பேரும் கீழே படுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் சரின்னு ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சது. ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தேன் வெளியே நின்று. அப்போது அந்த பொண்ணு வந்தா. எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா நைட்டு பார்த்தா அதே பொண்ணுங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்து ரூமு தாங்க. நான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நைட்டு பார்த்தா அதே பையங்க. அந்த பையனை பார்த்ததும் நான் அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிட்டேங்க. அந்த பொண்ணும் அந்த பையனை பார்த்ததும் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டா. அந்த பையனும் சுற்றி முற்றி பார்க்குறான், யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்குள்ளே போயிட்டான். உள்ளே போனதும் கதவை லாக் பண்ணிட்டாங்க. வேற என்னங்க நடந்துட போகுது? நான் நினைக்கிறதும் அதுதான், நீங்கள் நினைக்கிறதும் அதுதான். நேற்று நான் பார்த்த அதே தான் ரூமுக்குள்ளேயும் நடந்திருக்கும். சரிங்க, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கதையோடு மீட் பண்ணலாம். பாய்.